கீர்த்தனை எண் 392. ஒன்றே எனக்கு பெருமை. சிலுவையின் மேன்மையை குறிக்கும் இந்த பாடல் புத்தெழுச்சி பாடல்களில் இடம்பெற்றிருக்கிறது. இது அருட்கவிஞர் அருள் திரு தயானந்தன் பிரான்சிஸ் அவர்கள் இயற்றிய பாடல். இவர் எழுதிய பல பாடல்கள் புத்தெழுச்சி பாடல்களில் இடம்பெற்றுள்ளன. இவர்தம் பெருமைகளை சொல்ல நேரம் போதாது. சிலுவையின் கீழே தன்னை தாழ்த்துவதும், சிலுவையோடே தினமும் வாழ்வதும், சிலுவையிலே தன்னை இயேசுவோடே அறைந்து கொள்வதுமே உத்தம வாழ்க்கை என தெளிவுபடுத்துகிற படைப்பு இது. ஒன்றே எனக்கு பெருமை, அது உலகின் மீட்பர் சிலுவை. அன்பின் சிலுவை முன்னே எந்த அனைத்தும் வெறுமை வீணே. அன்பின் சிலுவை முன்னே எந்த அனைத்தும் வெறுமை வீணே. ஒன்றே எனக்கு பெருமை, அது உலகின் மீட்பர் சிலுவை. அன்பின் சிலுவை முன்னே எந்த அனைத்தும் வெறுமை வீணே. அன்பின் சிலுவை முன்னே எந்த அனைத்தும் வெறுமை வீணே. ஒன்றே எனக்கு பெருமை. இழிவும் இழப்பும் நலமே என்று இயம்பும் சிலுவை தினமே. இழிவும் இழப்பும் நலமே என்று இயம்பும் சிலுவை தினமே. அழிவிலே வாழ்வு தோன்றும், அது அழிவில்லா வாழ்வாய் ஓங்கும். ஒன்றே எனக்கு பெருமை. சிறுமை பெருமை இரண்டும் இயேசு சிலுவை அதனில் விளங்கும். சிறுமை பெருமை இரண்டும் இயேசு சிலுவை அதனில் விளங்கும். சிறுமையில் பெருமை சேரும், இல்லை சிறுமையே பெருமையாகும். ஒன்றே எனக்கு பெருமை. என்னை சிலுவை மீதே நான் அறைந்தேன் இயேசுவோடே. என்னை சிலுவை மீதே நான் அறைந்தேன் இயேசுவோடே. மண்ணின் இன்பம் யாவும் அதில் மடிந்தே அழிந்து போகும். ஒன்றே எனக்கு பெருமை, அது உலகின் மீட்பர் சிலுவை. அன்பின் சிலுவை முன்னே எந்த அனைத்தும் வெறுமை வீணே. அன்பின் சிலுவை முன்னே
எந்த அனைத்தும் வெறுமை வீணே. ஒன்றே எனக்கு பெருமை, அது உலகில் மீட்ப சிலுவை. அன்பின் சிலுவை முன்னே எந்த அனைத்தும் வெறுமை வீணே. ஒன்றே எனக்கு பெருமை.